அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். கடந்த தேர்தல்களில் பாஜக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே அதிமுக கைப்பற்றியதாக ஒரு தகவல். நீங்கள் 21 நாங்கள் வாங்கின வாக்குகள், 24 பாஜக வாங்கின வாக்குகள், இதில் எதுவும் எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்கிறதா. அதனால் சில தொகுதிகள் கிடச்சிருக்கும், சில தொகுதிகள் புதுசாக எங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற தொகுதிகள் அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணுறாங்க. மற்ற தொகுதிகள் அப்படிங்கிறது சாதக பாதகங்களை அலசி ஒவ்வொரு கட்சிகளையுமே, எங்களோடு இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி மற்றும் அமமுக எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு சில தொகுதிகளை பெற்று ஒரு சில தொகுதிகளை புதிதாக களம் காண்கின்ற சூழல் இருக்கிறது. அது எல்லா கட்சிகளுக்குமே அது இருக்குது. இந்த சூழல் புதுச்சேரியில் மட்டும் இல்லைங்க. இதோ என்னோட மாவட்டத்துக்கு பக்கத்தில் பாலக்காடுல இதே தான். இங்கே உள்ளே வந்தாங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக எல்லாம் ஒன்றா இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாம் தனித்தனியாக ஒருத்தங்களை திட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டால், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிரதமர் மோடி அவர்கள் மீது அவர்களே உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய வெறுப்பு. இதன் காரணமாக பக்கத்து மாநிலங்களில் தனித்தனியாக இருந்தாலும் தமிழகத்தில் நாங்கள் ஒன்றா இருக்கிறோன்னு மக்கள் முன்பாக வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி வேட்பாளர் கமலஹாசன் இந்த முறை அவருக்கு அவங்களுடைய கட்சிக்கு சீட் எதுவும் ஒதுக்க ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காரு. திமுகவுக்கு எப்படி பார்க்குறீங்க? திரு கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். 2019 தேர்தலில் அவரோட கட்சியில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள், மக்கள் வாக்களித்தார்கள். அவரை நம்பி ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் தங்கள் பணத்தை போட்டு நேரத்தை செலவு செய்து அவருக்காக உழைத்தார்கள். ஆனால் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக தான் மட்டும் ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டு அவரை நம்பி கட்சியில் பயணித்த, கட்சிக்காக உழைத்த அத்தனை பேரையும் அம்போ என்று கைவிட்டு விட்டு சென்றிருக்கிறார் என்றால் நான் கோவை தெற்கு தொகுதி மக்களை இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். மிக சரியான ஒரு பதிலை அவருக்கு கொடுத்து அனுப்பினார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர், தன்னுடைய கட்சிக்கு கூட விசுவாசமாக இல்லாத, கட்சியினுடைய தொண்டர்களை கூட காப்பாற்ற முடியாத ஒருவர் எப்படி ஒரு கட்சியை ஆரம்பித்து எப்படி வீணா போகிறதுங்கிறதுக்கு அவருடைய கட்சி என்பது சாட்சி.